ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமோஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க எனி கோட்ஸ் ஆஃப் ஆப் மவுண்டன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஏப் கிங்டம் பத்தி பேசுது. அந்த ராஜ்யத்துல பார்த்தீங்கன்னா ஏப் காடு அப்படின்னு கருதப்படுற ஒரு வெள்ளை குரங்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாரையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரொம்ப நாட்களா பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கு உடம்பு சரியில்லாமலே இருக்கு. அது கடவுளோட கோபம் அப்படின்ட்டு வதந்திய மக்களுக்கு நடுவில் பரப்புறாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. அது உண்மையாலே கடவுளோட கோவமா இல்ல அதுக்கு பின்னாடி இருக்க ரகசியங்கள் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கலாரங்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். படத்துல எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ஓகேவா எழுதியிருந்தாலும் என்ன டெப்தா இல்ல அப்படின்ட்டு சொல்லலாம். நம்ம ஹீரோ பண்ற இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் ஓவரால் நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் படம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி ஐடியா நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். சில சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஆனா பல சீன்ஸ் நமக்கு பிரெடிக்டபிளா தான் இருக்கு. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் ஓகேவா இருக்கு. இவங்க அந்த ஃபேண்டசி வேர்ல்ட ரொம்ப நீட்டாவே கிரியேட் பண்ணியிருந்தாலும் அதை இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பிஜிஎம் பொறுத்தளவு ஓகேவா இருக்கு, ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இவங்க என்னதான் ஒரு சூப்பரான கான்செப்டை எடுத்திருந்தாலும் ஒரு ஷார்ட்டான படமாவே கொடுத்திருந்தாலும் 1.5 மணி நேரத்துக்குள்ளதான் போகுது. இருந்தாலுமே படம் பெருசா எங்கேஜிங்கா இல்லை. ஏன்னா ஸ்கிரீன் பிளே பயங்கர வீக்கா இருக்கு. படத்துல எந்த விதமான எமோஷனல் கனெக்டுமே நமக்கு வரவே இல்லை. மொத்தமாவே பிரெடிக்டபிளான படம் தான். மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா டைம் பாஸ்க்காக ஒரு வாட்டி பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.